வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் ஷண்மு எங்கன்னு கண்டிப்பாக எல்லோரும் யோசிப்பீங்க. லாஸ்ட் வீடியோவில் எப்படி அவங்களோட தம்பி மனோஜை வந்து சர்ப்ரைஸ் பண்ணோமோ அந்த மாதிரி இந்த வீடியோவில் ஷண்முவே வந்து நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து அவளுக்கு பர்த்டே. இந்த வீடியோவை நீங்கள் வந்து சண்டே பார்ப்பீங்க. அவளுக்கு பர்த்டே வந்து வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நாங்கள் வியாழக்கிழமை மதியானம் உட்காந்து அவளை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அவள் வந்து ஃபேமிலியோட எங்கள் அம்மா அப்பா கூட வந்து சிவகாசி வந்து போயிருக்கா. ரொம்ப வசதியாக போச்சு எனக்கு. அவளும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கா நான் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். ஏன்னா மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு பர்த்டே ஏதாவது நான் பெருசாக வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஒன்றும் அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் இல்லை நம்மக்கிட்ட. கொஞ்சம் ஃபினான்ஸ் டைட்டுன்றனால நான் நிறையா பெரிய கிராண்டாக ஒன்று பிளான் பண்ணேன். பட் அது பண்ண முடியல. சரி, திடீர்னு நேற்று சாயங்காலம் தோணுச்சு இதை வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி வீட்டில் எல்லாமே பலூன் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி நானும் மனோஜையுமே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவங்க தம்பியுமே கூப்பிட்டு வந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்து வீடு ஃபுல்லாக வந்து பலூனால் டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறம் அவ்வளோ ரொம்ப நாளாக வந்து பெரிய டெடி பேர் வேணும், அந்த நம்ம சைஸ்க்கு ஒரு டெடி பேர் இருக்கும்ல, அந்த டெடி பேர் வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கா. அதையுமே வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. ஸோ அவங்க வந்து வரதுக்கு எப்படி நைட் ஆயிரும், ஒரு 8-9 மணி ஆயிரும். அந்த டைமில் வந்து இந்த ரூமை பார்க்கும்போது அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. பெருசாக பிளான் இருக்குது, ஆனால் இது எக்ஸிக்யூட் பண்ண தான் எந்த நிலமையில் வந்து நிற்க போகுதுன்னு பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். செம்ம சர்ப்ரைஸாக இருக்க போகுது அவளுக்கு. ஏன்னா எங்கள் ஃபேமிலிலையுமே நாங்கள் யாருக்கும் இந்த மாதிரி பண்ணதில்லை, எனக்கு இந்த மாதிரி பண்ணதில்லை. ஜஸ்ட் கேக் தான் கட் பண்ணுவோம். அதே மாதிரி அவளுக்கு லைஃப்பில் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. ஸோ மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு பர்த்டே, அதை கொஞ்சம் அவளுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் எதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் பிளானு. பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க தலைவரை. சர்ப்ரைஸாக ஆகாமல் நின்னார்ல, அவர் தான் அவர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹார்ட் ஒர்க்கிங் காய். அக்காவை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பலூன்லாம் பம்ப் பண்ணி அவர் வந்து டைட் பண்ணிட்டு இருக்காங்க. முதுகு வேற வலிக்குதான் பாவம். இப்போதான் நாங்கள் ஒன்னே ஒட்டியிருக்கோம். இன்னும் டைம் வேற இல்லை, இன்னும் 2-3 மணி நேரம் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறது தெரில. ரைட், ஓகே, கேமரா ஆஃப் பண்ணிட்டு நானும் போய் அங்கே ஜாயின் பண்ணி டக்கு இது பண்ணுறேன். 2 hours later. ஸோ தொடர்ந்து 2 மணி நேரமாக உழைச்சதுக்கு எங்களால் இதுதான் பண்ண முடிஞ்சது. தம்பியோட ஹார்ட் ஒர்க் தான். அவன் தான் அவங்களுக்கு அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பலூன் எல்லாம் ஊதி கீழே அங்கங்கே சிலது கிடக்குது. இன்னும் கொஞ்சம் மைனர் டிசைன்ஸு தான். ஒரு 2 மணி நேரம் ஆச்சு. நான் போயிட்டு அவளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டேன், டெடி பியர். 2 hours later. ஓகே, சமாவ் ஒரு 80% முடிஞ்சிருச்சு. இன்னும் ரெடியாக இருக்குது. பலூன்லாம் ஊதி வச்சிட்டான் அந்த பையன். அதை நம்ம வந்து ஒட்ட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கேக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். கேக் வந்துகிட்டே இருக்குது. கேக் வந்தது கேக்கை டேபிளில் வச்சுக்க வேண்டியதான். இதுதான் இவ்வளோ நேரம் நம்ம முக்கி பண்ண டிசைனு. எதிர்பார்த்த அளவுக்கு வரல, ஆனாலும் ஏதோ ஓகே. சாரி, காதில் வர கத்திகிட்டே இருக்கா. ஃபுல் எஃபோர்ட் வந்து மிஸ்டர் மனோஜ். அவ்வளோதான். பார்க்கலாம், அவங்க வந்துகிட்டே இருக்காங்களாம். ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. நம்ம வந்து வந்ததும் சர்ப்ரைஸாக ஆல் செட். கேக்கும் வந்தாச்சு. கேக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் டேமேஜ் ஆகி வந்திருக்கு போல். பட் பரவாயில்ல. மற்றபடி லைட்டிங் எல்லாமே பக்காவாக செட் பண்ணி சூப்பர். கிரெடிட்ஸ் கோஸ் டு மனோஜ். இங்கே ஒரு கேமரா, இந்த கேமராவில் அவங்க ரியாக்ஷன், இந்த கேமராவில் எங்கள் ரியாக்ஷன். நான் என்ன பண்ண போகிறோம். ஓகே, let's do this.
எப்படியோ வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. மேடமோட அந்த ரியாக்ஷனும் பார்த்துருப்பீங்க. ஒன்றுமே வரல. அக்காலும் தம்பியும் ஒரு ரியாக்ஷனும் தர மாட்டாங்க. நம்ம தான் இவ்வளோ காலையிலேருந்து உழைச்சிருக்கோம். ஓகே, பட் மனோஜ் தான் ரொம்ப கஷ்டப்பட்டான். இத்தனை பலூன்லையும் அவன் தான் ஊதி அந்த பம்ப் வச்சு அடித்து கொடுத்தான். நான் எல்லாத்தையும் டிசைன் பண்ணி ஓரளவுக்கு மாட்டியாச்சு. ஏதோ மன நிறைவாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் யாருக்குமே இப்படி பண்ணதில்லை. எனக்கும் அப்படி யாருமே பண்ணது கிடையாது. அதுக்கு ஏன்டா தான் காசு வாங்குவேன். ஸோ ரொம்ப ஹாப்பி மேடம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கள். இந்த தருணத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இவன் என்னை ஊருக்கு போன்னு சொன்னும் போதே எனக்கு கொஞ்சம் லைட்டாக டவுட் வந்துச்சு. சரி சந்தோஷமாக இருக்கட்டும்னு போக சொல்கிறான்னு நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. நாளைக்கு பண்ணுவான்னு தான் நினச்சேன். சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு நினச்சேன். ஆனால் இந்தளவு சர்ப்ரைஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் ஃபேமிலியிலேயே இப்படி தான் இதான் முதல் தடவை பண்ணுறோம். அதான் சொல்லிகிட்டே இருந்தால் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு பர்த்டேன்னு சரி ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியாச்சு. இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கெலாம் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அவங்க அக்கா. அதெல்லாம் வந்து தாங்கணும். எங்கன்னு வைக்க மாட்டாங்க. The next morning. ஓகே, ஹாப்பி பர்த்டே. காலையில் கரெக்டாக 6 மணி கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளானு. திருமோகூர்னு இங்கே மதுரையிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆமாம், ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிள். எனக்கு வந்து நிறையா நடந்திருக்கு அங்கே போய் வேண்டி. ஸோ பர்த்டே அதுவுமா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பியாச்சு. பாருங்கள், கஷ்டப்பட்டு பண்ண செட்டப்பு நைட்டில் வந்து ஃபேன் போட்டதுனால எல்லாம் காலி ஆயிடுச்சு. அங்கே போக போகிறோம். அப்புறம் இன்னும் 2-3 பிளேஸ் வந்து நமக்கு மெமரபுளான சில பிளேசஸ் இருக்குது. இங்கே லவ் ஸ்டோரியில் வரக்கூடிய சில பிளேசஸ்ஸு அங்கேயுமே வந்து நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். இப்போ வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து வந்துட்டோம். கோயிலுக்கு வந்துட்டோம். பின்னாடி உள்ளதான் இருக்குது, கொஞ்சம் தூரம் வாக் பண்ணணும். இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷலான கோயில் அப்படின்றது நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணேன். என்ன ஸ்பெஷல், அப்படி என்ன நடந்துச்சுன்றத நான் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்ததுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோயிலில் வந்து பொதுவாக வேணுனாலே இது வந்து கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப மனமுருகி வேணுன்னா வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு வந்து எங்கள் அப்பா தான் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ வரும்போது அந்த டைமில் வந்து நான் காலேஜ் படிக்கிற டைம் வந்து டிப்ளமோ டைம்னு நினைக்கிறேன். அந்த டைமில் எனக்கு வண்டி வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அடுத்த தடவை நான் இந்த கோயிலுக்கு வரும்போது வண்டியோடு தான் நான் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி வேண்டிட்டு போனேன். அடுத்த தடவை நான் வண்டியோடு தான் வந்தேன். மொதல் எங்களுக்குன்னு வந்து நாங்கள் ஒரு பைக் வாங்கினோம். அதுக்கப்புறம் நாங்களுமே நிறையா தடவை இங்கே வந்திருக்கோம். வந்துட்டு எங்களுக்கு சீக்கிரம் வீட்டில் 2 வீட்லேயுமே ஒத்துக்கணும், 2 வீட்லேயுமே சால்வ் ஆகி பிரச்சனைலாம் சால்வ் ஆகி சீக்கிரமாக நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நிறையா தடவை இங்கே வந்து ப்ரே பண்ணியிருக்கோம். அதுவுமே நடந்து இன்றைக்கி வந்து மேரேஜ் ஆகியுமே இந்த கோயிலுக்கு வந்தாச்சு. அதனால் எனக்கு இந்த கோயில் ரொம்பவே ஸ்பெஷல். நான் வேண்டுற சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இப்போயுமே ஒரு பெரிய வேண்டுதல் ஒன்று வச்சுருக்கேன். அது சீக்கிரமே வந்து கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், நடக்கும். அதுக்கப்புறம் அதோடு இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம். இங்கே வந்தோம்னா நாங்கள் மோஸ்ட்லி அந்த பிளேஸ்க்கும் போவோம். ஓகே, நம்ம இப்போ இருக்க பிளேஸோட நேம் வந்து வண்டியூர் பூங்கா. மதுரை பீப்புளுக்கு வந்து சுந்தரம் பார்க்குன்னு சொன்னால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பார்க்கும் வந்து எங்களோட லவ் ஸ்டோரியில் ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது. ஏன்னா எங்களோட டஃபஸ்ட் டைம் எல்லாம் நாங்கள் இங்கே தான் நிறையா ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வீட்லேயும் பிரச்சனை, எங்கள் வீட்லேயும் பிரச்சனை. அந்த டைம்லாம் நாங்கள் இங்கே தான் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த பார்க்கில். நிறைய ஜாலியான மெமரிஸுமே இருக்குது. சாட்டர்டேயில் லீவ் டைம்லலாம் நிறையா வருவோம். இல்லைனா இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு தேட்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து 11 மணிக்கு தான் ஷோ ஆரம்பிக்கும். அதனால் 9:30க்கெலாம் வந்துட்டு இங்கே சும்மா அந்த ஒரு 1.5 மணி நேரத்தை கடத்துறதுக்காக இங்கே உட்காந்துருப்போம். அந்த மாதிரியும் நிறையா இங்கே இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ். லவ் ஸ்டோரியில் வந்து இதெல்லாம் நிறையாவே இன்னும் டீப்பாகவே கவர் ஆகும்.
to the sea for a getaway. Car top down and we're driving just to feel you. என்னடா பர்த்டே ஆரம்பிச்சதுலேருந்து சன்னு பேசவேன்னு சொல்லி நினைப்பீங்க. நான் வந்து இவங்க நேற்று நைட்டு சர்ப்ரைஸ் பண்ணாங்களா என்ன பேசுறது தெரியாம வாயடிச்சு போய் நின்றுட்டேன். அதுதான் இந்த பாசம் நாங்கள் எப்போ வந்தோம்னா டெல்லி போகும்போது வந்தோம். டெல்லிக்கு வேலைக்கு போகும்போது லாஸ்ட்டாக ஒரு தடவை வந்துட்டு இங்கே வந்துட்டு சொன்னாங்களே 11 மணிக்கு தான் படம் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு அந்த ஜாஸ் தேட்டருக்கு போகிறதுக்காக இங்கே வந்தோம். அந்த பார்க் வந்து பிடிச்சிருக்கு. 5-6 தடவை வந்திருப்பேன் நினைக்கிறேன். இல்லையா 5-6 தடவை வந்திருப்போம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இவ்வளோ நான் பேச விட மாட்டேறேன்னு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நான் வந்து பேச விடாமல் நானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னென்னமோ வளர்றா. அன்னைக்கு வந்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ அதுக்கு முன்னாடியே ஒரு 5-6 தடவை வந்திருக்க. அம்மா வந்திருந்தோம், பிடிச்சிருச்சான். என்ன காமெடி பண்ணிக்கிட்டு. அதாவது டெல்லிக்கு நான் போகிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்காக அதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை வந்துட்டு போவோம், இதுக்கப்புறம் எப்போ வர முடியுமோ தெரிலன்னு வந்தோம். அதுக்கப்புறம் அப்போ வந்து காதல் ஜோடிகள், இளம் ஜோடிகளாக வந்தோம். இப்போயும் இளம் ஜோடிகள் தான், வயசுலாம் ஒன்றும் ஆயிடல. 1.5 வருஷம் கழித்து மேரேஜ் ஆகி வந்திருக்கோம். நல்லாயிருக்கு. யூஸ்வலாக இங்கே ஃபேமிலி மட்டும்தான் வருவாங்க, கப்புள்ஸ்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் கப்புள்ஸாக வந்து இங்கே அடிக்கடி வந்து உட்காந்துட்டு போவோம். இப்போ நாங்களும் வந்து ஃபேமிலி ஆகிட்டோம், ஃபேமிலி பீப்புளாக வந்திருக்கோம் இப்போ நாங்கள். அதனால் நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. ஓட்டுறேன்னு சொல்கிறாங்களா, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன் வந்து அவன் பேச விட மாட்டான், அவனே பேசுகிறான், எதுக்கு இப்படி ஓட்டுறான் அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. அதனால நம்ம இப்போது வீட்டுக்கு கிளம்பலாம். வீட்டுக்கு ஏன்னா இதுக்கப்புறம் எதுவும் எங்கேயுமே போகிற ஐடியா இல்லை. ஏன்னா நேற்று ஃபுல்லாக அந்த டெக்கரேஷன் பண்ணதில் எனக்கு செம்மையாக பாடி பெயினாக இருக்குது. போய் தூங்கணும், நைட்டும் சரியாக தூங்கலை. காஜல் வேறு கத்திக்கிட்டே இருந்தா, அவளை பார்த்துட்டே உட்காந்துருந்தானா, சரியாக தூங்கலை. போய் நல்லா தூங்கணும். நேற்று பண்ணாத வேலை வேறு இருக்குது, ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை எடிட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் சண்டே பார்க்க முடியும். சாட்டர்டே பார்க்க முடியும். ஸோ அதனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்புறோம்.